ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தாத் திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியதை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யாத்ரீகர்கள் 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மையை கடைபிடிப்பது, பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுவது, போக்குவரத்து செலவில் 10% பயணம் மேற்கொள்ளும் இடங்களில் செலவிடுவது, அன்னையின் பெயரில் மரக்கன்று நடுவது, தேசத்திற்கு முன்னுரிமை அளிப்பது ஆகிய 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வளர்ச்சியடையவும் புனித யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காகவும் பாபா அமர்நாத்திடம் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் வழங்கி வரும் இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, எல்லை பாதுகாப்புப் படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, மருத்துவர்கள், தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் அமர்நாத் புனித யாத்திரை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த யாத்திரையில் 3888 மீட்டர் உயரத்தில் உள்ள அமர்நாத் குகையில் உள்ள பனி லிங்கத்தை யாத்ரீகர்கள் வழிபட உள்ளனர். ரக்ஷா பந்தன் பண்டிகையான அடுத்த மாதம் 28ஆம் தேதி இந்த யாத்திரை நிறைவடைய உள்ளது. இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸ் நகரில் இரு நாட்டு தொழிலதிபர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற அவர், இரு நாடுகளும் இணைந்து புதுமையான திட்டங்களுடன் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தொழில்நுட்ப மேம்பாடு, விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், உலக அரசியல் நிகழ்வுகள், எரிசக்தி பகிர்வு உள்ளிட்டவை உலக அரசியலில் பெரும் மாற்றங்களை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இந்தியா முனைப்பான நடவடிக்கையை எடுத்து வருவதாக கூறிய அமைச்சர், பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கட்டமைப்பை கொண்டு வருவதில் ஒட்டுமொத்த உலகிற்கும் இந்தியாவும் பிரான்சும் வலுவான நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், மின்னணு கட்டமைப்பு மற்றும் அடுத்த தலைமுறையினருக்கான தொழில்நுட்பத்தை வழங்குவதிலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்த அவர், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், மின்கலம் தயாரிப்பு, காற்றாலை மின்சக்தி திட்டங்கள் ஆகியவற்றில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறினார். 2030ஆம் ஆண்டுக்குள் 500 கிகாவாட் கரிமம் சாரா மின் உற்பத்திக்கான இலக்கை அடைவதற்கான முயற்சிகள் இந்தியாவில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. இந்த உச்சி மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தக்காய்ச்சியும் புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தி புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளன. இந்த மாநாட்டின் போது இந்தோ பசிபிக் மண்டல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை திருமதி சனே தக்காய்ச்சி மேற்கொண்டதாக ஜப்பான் டைம்ஸ் நாளேடு தெரிவித்துள்ளது. எரிசக்தி பாதுகாப்பு, விநியோக கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் அந்த நாளேடு குறிப்பிட்டுள்ளது. இந்தோ பசிபிக் மண்டல பொருளாதாரத்தில் சீனாவின் தலையீடு உள்ளபோதிலும் அப்பகுதியில் தாராள பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிப்பது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசித்ததை கியோடோ நாளேடு வரவேற்றுள்ளது. இதனிடையே தமது இந்திய பயணத்தை முடித்துக் கொண்டு ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தக்காய்ச்சி இன்று ஜப்பான் புறப்பட்டுச் சென்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தாத் திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மருத்துவ நிவாரண உதவிகளை வெளியுறவு அமைச்சகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்குள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா சார்பில் அளிக்கப்பட்டு வரும் மனிதாபிமான அடிப்படையிலான நிவாரண உதவிகள் முறையாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் உடனுக்குடன் கிடைத்து வருவதாகவும் சேவையும் தரமாக உள்ளதாகவும் அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் அமிஸ்தாத் திட்டப் பணிகளை அந்நாட்டு மக்கள் பாராட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொழில் வர்த்தக அமைப்புகளுக்கான மை பாரத் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. இம்மாநாட்டில் உரையாற்றிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். தொழில் நிறுவனங்களையும் மை பாரத் இயக்கத்தையும் இணைப்பதன் மூலம் இளைஞர்களின் ஆற்றலை நாட்டின் மேம்பாட்டுக்கான இலக்குகளை அடைவதற்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாநாட்டில் அசோச்சம், ஃபிக்கி, கெய்ட் மற்றும் சிஐஐ ஆகிய தொழில் வர்த்தக கூட்டமைப்புகள் பங்கேற்றுள்ளன. தொழில் நிறுவனங்களை மை பாரத் கட்டமைப்பில் கொண்டுவரும் முயற்சியாக இம்மாநாடு நடைபெறுகிறது. 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத் ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத் ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு SP சிங் பாகல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்தும் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்பட உள்ளது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் தற்போதைய உயர் தலைவர் திரு மொஜ்தபா கமேனி கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள மொஜ்தபா கமேனியின் பிரதிநிதி திரு அயத்துல்லா ஹக்கீம் வெளியிட்டுள்ள செய்தியில் பாதுகாப்பு காரணங்களுக்காக உயர் தலைவர் இதில் பங்கேற்கவில்லை என்றும் பொதுவெளியில் அவர் தோன்றுவது பாதுகாப்பானதாக இல்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அரகாட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அமெரிக்க அதிபர் இஸ்ரேலுடன் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 7-5 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் மடலேனா சுவிட்சர்லாந்தின் மிரோஸ்லோவா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 366 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகல், ஸ்பெயின் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. போர்ச்சுகல் 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவையும், ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியாவையும் வென்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா, பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தாத் திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.